ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் பிரதர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் ஒரு 1 வீக்குக்கான மீல் ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து மீல் ப்ரெப் அப்படின்ற ஒரு ஹாபி இல்லை எப்படி சொல்லலாம் ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த கொஞ்சம் ரீசெண்டாக தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாள் ஒரு சண்டே ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு வீக் டேஸில் வந்து டெய்லி ஈவினிங் வந்து அடுத்த நாள் என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே பெரிய தலைவலி. என்னையா குழம்பு வைக்கலாம் சொல்லுங்க ஐயா. அந்த ஒரு டென்ஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிக்க முடியும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஃபேமிலியோட அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒரு நாள் உட்காந்து 3 hours to 4 hours ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி அந்த வாரத்துக்கான மத்தியான சாப்பாடு அப்படி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்ன இவன் 5 நாளைக்கு சமைச்சு வைக்க போறானா, என்ன இது கெட்டு போயிடாதா, இல்லை நல்ல உடம்புக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது வந்து வீட்டு சாப்பாடு வீட்டிலே தான் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான சாப்பாடு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஹெல்த்தியாக இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால எதுவும் கெட்டு போயிடாதா அப்படிலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் ரியலி ஹெல்த்தி, குட். ஸோ இதை பார்த்து யாராவது நீங்கள் பண்ணீங்கன்னா சரி ஓகே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும் நம்ம பண்ணுற வீடியோ அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறதே. சமையல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, அப்பா ஏதோ கலக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. சும்மா நான் எனக்கு தெரிஞ்சு 4-5 விஷயத்தை வச்சு தான் குக் பண்ணுவேன். அது இட்ஸ் ஓகே, இட்ஸ் ரிப்பீட்டிவாக இருந்தாலும் ஓகே. இந்த வாரம் என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு கூட வந்து இந்த ஹனி சிக்கன் அந்த மாதிரி ஒரு சிக்கன் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் நம்ம ஊர் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணி ஒரு ட்ரையாக ஒன்று பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஒரு டிஷ்ஷு, ஒரு சின்ன சைடு அந்த மாதிரி, அது போக ப்ளஸ் ஒரு சாலட், இப்படி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஒரு நான் வெஜிடேரியன் இருக்குது. வெஜிடேரியன் வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் அந்த பொரியல் அந்த ஒன்று பண்ணலாம், ப்ளஸ் சாம்பார் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வித் ஒயிட் ரைஸ். சோறு எல்லாமே பல்காக பண்ண போகிறோம்ல. ஸோ வந்து டைமிங் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன ஜாமான்லாம் தேவை, அதை எப்பப்போ கட் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஹோம் ஒர்க் பண்ணுவேன், விச் மீன்ஸ் முந்தின நாள் நைட்டுக்கு வந்து ஓகே இதெல்லாம் வேணும், எப்படி போட்டு பார்த்தாலும் வர மாட்டேங்குதுல, எதுதான் காமனாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் ஆனியன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமனாக இருக்கும். இப்போ அதுக்கும் கேரட் பொரியலுக்கும் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் சேம், அது கட் பண்ணும்போது எதுவும் கட் பண்ணணும். ஹனி சிக்கனுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் வந்து கார்லிக் காமனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எது காமனோ அதெல்லாம் முதலே வந்து கட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு டைம் உட்காந்து நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. ஸோ அது வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அது நான் வந்து உட்காந்து ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து நோட்டில் எழுதி வைப்பேன். ஓ இதில் காமன், இதில் காமன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து கட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். 1 kg கிட்ட இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாமே. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு க்ளவுஸ் நான் சிக்கனுக்கு கட் பண்ணுறது போடுவேன். இந்த மாதிரி நடிக்காதடா வீடியோக்காக தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், வீடியோக்காக தான் பண்ணுறேன். சிக்கன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி பவுலில் போட்டு வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா 2 தனித்தனி பவுலில் போட்டால் தான் எனக்கு வந்து அளவு தெரியும், எதுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா மஞ்சள்லாம் போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரொம்பலாம் வந்து இங்கே க்ளீன் பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா அவங்க கட் பண்ணும்போதே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஹனி சிக்கனுக்கு மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னா கட் பண்ணி போடணும், கார்லிக், கொஞ்சம் ஜிஞ்சர். ஸோ அதுவும் போடணும். ஸோ இப்போ கார்லிக் கட் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 minutes ஆயிருக்கு. இவ்வளோ ஹனி சிக்கனுக்குள்ளே போட போகிறேன். ஓகே, இருக்கிறத வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டாச்சா, அடுத்து வந்து நான் வந்து பிளாக் பெப்பர் போட போகிறேன். 1 teaspoon வச்சுக்கோங்களேன். அதாவது இங்கே வந்து ஆனியன் பவுடர் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம். சோய் சாஸ் நான் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தெரியுன்றதுனால அப்படியே பார்த்தே நான் போடுறேன். ஆக்சுவலாக இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 tablespoon நான் வந்து போடுவேன், நாட் டீஸ்பூன், டேபிள்ஸ்பூன். ஹனியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon கிட்ட. அப்புறம் தான் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து அந்த ஹனி சிக்கனில் வரும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போடும். 1 teaspoon இல்லை 1 tablespoon, அவ்வளோதான் போதும். ஓகே, இதுக்கப்புறம் மேலே உப்பு நான் இதில் ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். என்ன இந்த நக்கு நக்குறாரு? இது ஒரு மேரினேஷன்
ரெடி. இப்போ அடுத்து இது வந்து என்ன மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேர்லாம் எதுவும் கிடையாது. பேர் வைக்கணும்னு வச்சா சிக்கன் ஷவர்மா மிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர், அதை போட்டுடலாம். ஸோ இதில் வந்து 500 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் 1.5 போட போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொரியாண்டர் வந்து அகெயின் 1 டீஸ்பூன், அதாவது சீரகத்தூள் அது 1/2 டீஸ்பூன் தான். இது போடுவேன். இது என்னென்னு உங்களுக்கே தெரியும். கசூரி மேத்தி. கசூரி மேத்தி நிறைய போட்டுறாதீங்க. ஆக்சுவலாக லெமன் வந்து லைட்டாக தான் போடுவேன். அதாவது குக்காகி வந்ததுக்கப்புறம் தான் நான் லெமன் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் லைட்டாக தான் போட போகிறேன். லைட்டாக நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக. உப்பு இதில் எனக்கு வந்து லைட்டாக காஷ்மீரி சில்லி போட பிடிக்கும். பிகாஸ் ஃபார் த கலர் அதை நான் லைட்டாக ஆட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு பாட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் கட்டிங் அண்ட் வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபையிங் அந்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபையிங். ஆல்ரைட், அழகாக கேரட்டையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ரைஸ் வைக்க போகிறேன். ஏன்னா ரைஸ் வந்து குக் ஆகி நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன்றது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு சின்னதாக கட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சேலடு. ஒரே டைமில் ஆனியன் கட் பண்ணுறோம். ஆனால் அது எல்லா டிஷ்க்கும் கட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிடணும். இது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு. கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே பேரலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வேறு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்து, அது அப்படியே பொரிஞ்சு வர டைமில் உளுந்து போட்டுடலாம். சத்தம் கேட்குதா? ஓகே. நம்ம கட் பண்ண ஆனியன்ஸை இந்த ஊரில் இதை தங்கம்ன்ற மாதிரி பார்ப்போம். ஒரு இலையை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 4.5 யூரோ. லைட்டாக, ரொம்ப லைட்டாக இதுக்கு நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன். இதில் பார்த்து போடணும். ஜாஸ்தியானா கூட டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ண பீன்ஸ் அண்ட் கேரட்டை போட போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். 2 ப்ராடக்ட் தான். லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், அவ்வளோதான். சில்லி எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கிட்ட. தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேரட் பொரியலில் லைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக அப்பப்போ வதக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் போடணும். ஸோ இப்போது கேரட் பீன்ஸ் பொரியல் ஆல்மோஸ்ட் எண்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கடைசி முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோகோனட். ஆனால் எங்கள் ஊரில் கோகோனட் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊர் மாதிரி கிடைக்காது. இது வந்து கிரேட்டட் கோகோனட், அந்த மாதிரி இந்த டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோகோனட் தான். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு வாட்டி ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 1 டன். ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு எண்ணெய். ஓகே, ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் ஜீரகம். நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருந்த அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அந்த பேஸ்ட். இந்த கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஆனால் அந்த லைட்டாக அந்த ஆரஞ்ச் ஷேட் வரும்போது அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடுங்க, இல்லாட்டி ரொம்ப கருகிரும். நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், நீளமான வெங்காயம், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா 2 கேப்சிகம். நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் பீன்ஸ்.
எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். கேரட் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக வெர்டிக்கலாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக குக் ஆகிட்டு இருக்க டைமில் நான் சிக்கன் மேரினேட் பண்ணி 1 hour மேலே ஆகுது. சிக்கனை ஃபஸ்ட்டு வச்சிடலாமா? ஸோ நான் வந்து எப்படி சிக்கன் குக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுருவேன். ஏர் ஃப்ரையர் இருந்தால் தான் பண்ண முடியுமா ப்ரோ? இல்லை, ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேன் இருக்குல்ல, அந்த பேனில் ஒரு 10 நிமிஷம் இப்படி 10 நிமிஷம் திருப்பி வச்சு கூட குக் பண்ணலாம். ஸோ ஏர் ஃப்ரையர் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஏர் ஃப்ரையர் இருந்தால் கொஞ்சம் ஈஸி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒன்று என்கிட்ட இல்லை. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், கேபேஜ். ஆக்சுவலாக எனக்கு வந்து கேபேஜ் ரொம்ப பிடிக்காது. ஆனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து கேபேஜ் இல்லாமல் தான் போடுவேன். பட் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏர் ஃப்ரையருக்கான செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருக்க ஏர் ஃப்ரையரில் இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹனி சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சிடலாம். ஸோ நான் வந்து 190 degree Celsius ஃபார் 18 minutes வைப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக. நம்ம இங்கே ஃப்ரைட் ரைஸ் கிட்டே வரலாம். ஓகே, இந்த டைமில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம உதிரியாக எடுத்து வச்ச ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறம் 3 இன்க்ரீடியன்ட்டுங்க. என்னென்னா சோய் சாஸு, பெப்பர் அண்ட் லைட்டாக நான் சில்லி சாஸை ஆட் பண்ணுவேன். கலர்ஃபுல்லாக இருக்கா? இல்லை லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் கூட போடுவேன். ஸோ தட் கடைசி அந்த பெப்பர் அந்த ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக. நான் இந்த பெப்பரை விட நான் வந்து பெப்பர் இடிச்சு போடுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் இப்போ 9-10 minutes முடிஞ்சிருக்கு. ஸோ அதை திறந்து பார்த்துடலாம். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா, லைட்டாக சிக்கனை மட்டும் எல்லாத்தையும் திருப்பி விடுவேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் பெப்பர் இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை அப்படியே தூக்கி இடித்து நான் ரைஸில் போட்டுருவேன். அல்வாகாய் ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஆஸ்திரேலியா ஒன்று ஆரம்பிக்கலாம் போல, அப்படி இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல கடையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் 5 star ஹோட்டலில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பெப்பர்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கணும், சாலட் பண்ணணும். அதுபோக அந்த சிக்கன் அடுத்த ஷிஃப்ட்டு ஏர் ஃப்ரையரில் போயிட்டு வந்துடும். சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவை? தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, அதுக்கப்புறம் கடுகு, அதெல்லாம் போட்டுடலாம். சாம்பார் பண்ணிடலாமா? அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமா நினைச்சு பார்த்தியாடா. ஸோ ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நைஸ். ஸோ ஹனி சிக்கனுக்கு கடைசி கொஞ்சம் தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஹனி அப்படியே தூவ விட்டு, முக்கியமான இன்க்ரீடியண்ட் செசாமி சீட்ஸ், அப்புறம் லைட்டாக சில்லி, ரொம்ப லைட்டாக. ஓகே, இப்போது ஹனி சிக்கன் முடிஞ்சதா? இப்போ அடுத்து நம்ம சிக்கன் நம்ம ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே போட போகிறோம். செட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட எனக்கு நம்ம ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணால் பிடிக்கும். ஓகே, அடுத்து சாம்பார் பண்ணலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு, இந்த மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் வந்து ஹாஃப் வச்சேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணியிருப்பேன். ஆனியன் கட் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி, ஒரு கேரட் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் போட போகிறேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து சாம்பார் தூள். சாம்பார் தூள் எவ்வளோ ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 teaspoon கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தனியாக போட்டு விசில் விட வேண்டியதான். இல்லை வேணால் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணலாம். இப்போ ஏர் ஃப்ரையரில் சைட் சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாதி டைம் ஓடிடுச்சு. புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ இல்லை, விசில் வந்ததுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சிக்கன் ரெடியாக போகுது. நைஸ். ஸோ இப்போ சாம்பார் நல்லா விசிலிட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ புளியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ அப்படியே சாம்பார் விசில் வர்ற டைமில் நான் சாலடுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ சாலட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள், ஃபஸ்ட்டு லைட்டாக ஆலிவ் ஆயில், அப்படியே லெமன், ஹாஃப் லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் தயிர். நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீக் யோகட் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இதில் இருக்குது. ஸோ நான் மொத்தத்தையும் காலி பண்ண போகிறேன். பயோ சாலட் மிக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது கடையிலே ரெடிமேடாக கிடைக்கும். அதாவது சாலட்டுக்கு தேவையான மிக்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதில் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பேர் ஜெர்மன் ஒன்று உண்டு, அது எனக்கு எல்லாம் மறந்து போச்சுப்போம். அப்புறம் வந்து இது நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம், ஃபைனலாக நான் ஆட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பர். ஸோ குக்கும்பரையும் நிறைய ஆட் பண்ணிவிட்டு, உப்பு
எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ டக்குன்னு சாலட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த குக்கிங்க்கு வந்தாச்சு. இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணணும். தாளிப்பு ரெடி பண்ணியாச்சுன்னா சாம்பார் ரெடி. இதில் லைட்டாக பெருங்காயம் நல்லா அப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு இங்கே இருக்க மல்லியை வந்து நான் வந்து சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி போட்டுருவேன். இது நம்ம வீட்டில் பண்ண நெய். நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதில் பண்ண நெய் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பால்கோவா மாதிரி இருக்குது. அதாவது சமையல் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி 11:30க்கு ஆரம்பிச்சது, மணி பார்த்திங்கன்னா இப்போ 3 ஆக போகுது. 3.25 மணி நேரம் கிட்ட சமைச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சா நான் 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஒரு 4 hour குக்கிங் மேரத்தானுக்கு அப்புறம் எல்லா குக்கிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய கலெக்ஷன் ஃபார் திஸ் வீக் மீல் ப்ரிப்பரேஷன். ஒரு 4 மணி நேரம் எல்லாம் பேக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் 4 மணி நேரம் ஆச்சு. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி பாக்ஸில் வச்சுருக்கேன்றதே உங்களுக்கு காட்டுறேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் அந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தேன்ல, அதுதான் இது ஒரு செட்டு. ஸோ இதுவும் அதே தான். இதுக்கப்புறம் வந்து ஹனி சிக்கன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன்ல, அது வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன் வித் அதே மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி பண்ணியிருப்பேன். இதுவும் ஒரு செட்டு. அப்புறம் வெஜிடேரியனுக்கு இங்கே பார்த்தீங்களா சாம்பார் பண்ணதை வந்து 2 டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம பண்ண ஒயிட் ரைஸ் அண்ட் பொரியல். இதுவும் ஒயிட் ரைஸ் அண்ட் பொரியல் தான். இந்த 4 டப்பா இருக்குல்ல, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலட். 4 டப்பா தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா டப்பா என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்னால் 4 சேலட் தான் பண்ண முடிஞ்சுது. வீக் டேஸில் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு டப்பாஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மண்டே நான் வெஜிடேரியனுக்கு அப்புறம் ஒரு வெஜிடேரியன் எடுத்துகிட்டு போவேன். டியூஸ்டே இதுவும் சாம்பாரும் எடுத்துகிட்டு போவேன். அண்ட் மறுபடியும் வெனஸ்டே வந்து இதை எடுத்துகிட்டு போவேன். ஹனி சிக்கன் பண்ணினால இதை எடுத்துகிட்டு போவேன். அடுத்து தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போவேன். ஃப்ரைடே சாம்பார் அந்த இது எடுத்துகிட்டு போவேன். சாட்டர்டேக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன், பட் வீட்டில் இருக்கும்போது அந்த ஒன்று இருக்கும். ஸோ 6 டேஸ்க்கு 6 ஆஃப்டர்நூன் மீல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாலட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தான், இன்னும் 2 நாளைக்கு அது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் வந்து பண்ணி வச்சுருவேன். சரி இதெல்லாம் ஓகேப்பா, அப்போ நைட் என்ன பண்ணுவேன், காலையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நான் என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கு அது ரிப்பீட்டிவான மீல் தான். அது பெரிய சேஞ்செலாம் ஒன்றும் இருக்காது, தான் 1-2 எப்பயாவது மாற்றுவேன். ஸோ காலையில் வந்து எப்போவுமே காட்டேஜ் சீஸ் வித் வீட் பிரெட், பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவேன். டே இன் மை லைஃப் இன் ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணிக்கிட்டலாம் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தோசை மாவு இதில் இருக்குது. 2-3 தோசை சுட்டேன்னா ஒரு 4 நாளைக்கு வரும். ஸோ அதுலேயும் சட்னியும் நேற்று அரைச்சி வச்சது. ஸோ இப்படி தான் என்னோடய பேச்சுலர் டேஸ். நான் எப்படி ஒரு 1 வீக்குக்கு வெளியே சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியான குக்கிங் பண்ணுறது இப்படி தான். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு சரி ஓகே நம்ம பண்ணுற 4 பேர் பார்த்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பார்த்த வகையில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் ஃபைண்ட் திஸ் வீடியோ வெரி இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. See you, take care, bye bye.